ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். கத்தரிக்காயை வச்சு இந்த ஒரு ரெசிபியை மட்டும் செய்து வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இதை செய்து முடிச்சிடலாங்க. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய கத்தரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கத்தரிக்காவை அப்படியே கட் பண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. கத்தரிக்காவை கட் பண்ணதும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்தரிக்காவோட கலர் மாறாமல் இருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கத்தரிக்காவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கத்தரிக்காயை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. நம்ம வதக்கி எடுக்கும்போது கத்தரிக்காய் நல்லா வெந்து வந்துடணும். இந்த கத்தரிக்காய் வதங்கி வர நேரத்தில் இந்த ரெசிபிக்கு சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்குற மசாலாவை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் 15 பல் பூண்டை உரிச்சி சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 5 கொட்டை புளியை நல்லா ஊற வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்தரிக்காவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கத்தரிக்காவையும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்தரிக்காவை வதக்கி எடுத்த அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் பல்லாரியை நீளவாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. பல்லாரியையும் சேர்த்ததும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பல்லாரியோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. பல்லாரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மல்லி இலையெல்லாம் அரைச்சி வச்சுருந்ததை இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்ததும் மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இதோட பச்சை வாசனெல்லாம் போய் இது நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட ஒரு பெரிய தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததும் மறுபடியும் இது நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வதக்கி எடுத்து வச்சுருந்த கத்தரிக்காவையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. கத்தரிக்காவை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதை சப்பாத்தி அல்லது சாதம், இட்லி, தோசை எதோட வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது போலவே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.